Hello friends, welcome back to Play Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா சில கிரைம் கேட்டகரியான மூவிஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய கொரியன் மூவிஸ் தான் வந்து நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாமே நம்ம பிரைம் வீடியோலயும் அவைலபிளா இருக்கு. இல்ல நீங்க ஃப்ரீயா பார்க்கணும்னா கூட Amazon Mini TVன்னு சொல்லிட்டு தனியா ஒன்னு இருக்கு. சோ அதுலயே போய் கூட நீங்க இந்த மூவிஸை செக் பண்ணி பார்க்கலாம். அதுவும் நம்ம தமிழ் டப்டோடயும் அவைலபிளாவும் இருக்கு. சோ அது என்னென்ன மூவிஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துல இருக்க நம்ம லக்கின்னு சொல்லிட்டு 2016 ரிலீஸ் ஆன இந்த மூவி IMDbல 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இது கூட நம்ம தமிழ் டப்டோடையும் அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ஒரு ஆக்டர் இருக்கார். படத்துலேயும் வந்து ஒரு ஆக்டராக தான் இருப்பார். ஸோ அவர் வந்து ஒரு அசாசினோட ஐடென்டிட்டி வந்து திருடிடுவார். அது ஏன் திருடினாலும் அதான் படத்தோட ஒரு கான்செப்ட். பட் ஸ்வாப் பண்ணுற மாதிரி ஆயிரும். அண்ட் இப்போ வந்து இவர் வந்து ஒரு ஆக்டராக இருந்தாலும் பட் அசாசினோட ஐடென்டிட்டி வாங்கினதுனால இவருக்கு பின்னாடி நிறைய எனிமிஸும் வந்துட்டு இருப்பாங்க. அண்ட் சில ஒர்க்லாம் இருக்குது, இவரும் அவர் முடிக்காமல் இருப்பார். ஸோ அது எப்படி அவர் பண்ணுறாரு அண்ட் அசாசின்ஸான ஒர்க்கு தான். ஸோ அதில் தான் வந்து அப்படியே ஒரு ஃபன் காமெடி ஆக்ஷன் கேட்டகிரி அப்படியே கொண்டு போயிட்டாங்க. மெயினாக கொஞ்சம் க்ரைம் உலகமாகவே இருக்கும். ஆனால் ஒரு ஃபன் காமெடி அண்ட் கொரியன் ஸ்டைலுக்காகவே டெஃபினட்டாக நீங்கள் இதை பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க நம்ம ஹிட்மேன் ஏஜென்ட் ஜுன்னு சொல்லிட்டு 2020 ரிலீஸ் ஆன இந்த படம் IMDbலையும் 6.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கோர் கான்செப்ட் நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு செம்ம பெரிய ஹிட்மேனாக தான் இருந்திருக்காரு. பட் அது எல்லாத்தையும் விட்டு இப்போ ஒரு காமிக் புக் ஆர்டிஸ்ட்டாக மாறிடுவார். அண்ட் அதில் ஒரு சீக்ரெட்டாக லைக் என்ன ஃபன்னான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவர் எழுதுகிற காமிக்கோட ஸ்டோரி எல்லாமே அவர் அசாசின் பண்ண ஸ்டோரியை தான் திருப்பி எழுதிட்டு இருக்காரு. அது தெரியாமல் தான் எழுதுவார். பட் இதெல்லாம் வந்து பப்ளிஷ் ஆனதுக்கப்புறமா எனிமிஸ்லாம் அவரை தேடி டெஃபினட்டாக வந்துடுவாங்க. ஏன்னா இவரை அசாசின் பண்ணதெல்லாம் அதே மாதிரி இருக்கும். ஸோ ரியல் லைஃப்பில் அசாசின் பண்ணதை அப்படியே ஒரு காமிக் புக்கில் பண்ணிடுவாரா. ஸோ கண்டிப்பாக ட்ரபிள்ஸ் வரதானே செய்யும். அண்ட் அதுலேருந்து எப்படி வெளியே வராரு, இந்த மாதிரி ஒரு ஃபன் காமெடியாக வந்து படத்தை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காகவே டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க நம்ம பாடி கார்டுன்னு சொல்லிட்டு 2020 ரிலீஸ் ஆன இந்த படம் IMDbல 5.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ நார்மலான எல்லாம் ஒரு ஆக்ஷன் கேட்டகிரியான மூவிஸில் நம்ம ஹீரோ அப்படியே தனியாக இருப்பார். அவர் லைஃப்பில் எல்லாமே போயிருக்கோம். சடனாக வந்து ஒரு லேடி வந்திருப்பாங்க. அண்ட் அவங்க பின்னா நிறைய எனிமீஸும் இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு போயிட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோய்க்கான ஒரு மூமெண்ட்லாம் கிரியேட் பண்ணுவார். அப்படி தான் என்டையர் இந்த படத்தோட ஸ்டோரியும் தான் இருக்கும். என்ன கொஞ்சம் ஆக்ஷன் வைஸ்லையும் நல்லபடியாக இருந்திருக்கு. அண்ட் கொஞ்சம் விஷுவல் வைஸ்லையும் கொஞ்சம் டார்க்கர் டோனோடையும் நல்லா பண்ணியிருக்காங்க. அகைன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் கிரைமான ஸ்டோரி வேணும்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க த ஸ்விண்ட்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு 2017 ரிலீஸ் ஆன இந்த படம் IMDbலையும் 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, படத்தில் 2 மெயினான கேரக்டர்ஸை காமிச்சிருக்காங்க. ஒன்று வந்து இவர் வக்கீலாக இருப்பார், இன்னொரு வந்து ஒரு கான் ஆர்டிஸ்ட் மாதிரி. அவங்க 2 பேர் சேர்ந்து இன்னொரு எனிமியை வந்து எப்படியாச்சும் அவங்க தேடி கண்டுபிடிச்சி அண்ட் அவனை ஜஸ்டிஸ்க்கு கொண்டு வரது தான் வந்து கான்செப்ட். அண்ட் அதில் நம்ம வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட கொஞ்சம் மாஸ்டர் மைண்டாக இருப்பார். ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து எப்படி அந்த வில்லனை தோக்கடிக்கிறாங்க, லைக் பிடிக்கிறாங்க, இந்த கான்செப்டை தான் அப்படியே ஃபன் காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க. பட் என்டையர் கொஞ்சம் நல்ல என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் வைஸில் நல்லபடியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்க மணின்னு சொல்லிட்டு 2019 ரிலீஸ் ஆன இந்த படம் IMDbலையும் 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ அகைன் நீங்கள் திரும்பி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் அந்த மாதிரி ஒரு கேட்டகிரியான ஒரு மூவியை தேடிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இதில் இவங்க வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அண்ட் அதால் என்டையர் அந்த மார்க்கெட்டே வந்து சில ஃப்ளக்சுவேட் ஆகும். அண்டு அதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்க, எப்படி பண்ணுறாங்க, யார் வந்து என்டையர் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பேஸில் வந்து என்டையர் படத்தை நல்லபடியாக கொண்டு போயிருக்காங்க. பட் படம் வந்து ஸ்டோரி வைஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகும். ஆனால் அந்த ஸ்டாக் மார்க்கெட்னால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கு. ஸோ திரும்பியும் மணி மைண்ட் அண்ட் பிஸ்னஸ் கேட்டகிரியான மூவி வேணும்னா இந்த படத்தை டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆனால் நம்ம கொரியன் மூவிஸ். அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைம் வீடியோலையும் அவைலபிளாக இருக்குது. இல்லை நீங்கள் Amazon Mini TVலையும் ஃப்ரீயாகவும் இருக்குது. அது கூட டேட்டா அப்படி நீங்கள் பார்த்தல என்ன அதில் கொஞ்சம் ஆட் மட்டும் அதிகமாக வரும். அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you next video. Bye guys.